ஒரு காலத்துல, அதாவது பல காலங்களுக்கு முன்னாடி, ஒரு மலை உச்சியில அழகான ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்க ஹங் என்னங்கிற புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழை. அவங்களுக்கு ஒரு குடிசையும் ஒரு பேரிக்காய் மரமும் இருந்துச்சு. அந்த பேரிக்காய்களை வித்துதான் அவங்க 2 பேரும் வாழ்க்கைய நடத்திட்டு வந்தாங்க. அது அறுவடை செய்ய வேண்டிய காலம். அன்னைக்கு அட என்ன விசித்திரம்! எவ்வளோ பெரிய அண்டங்காக்கா! ஹேய், போ போயிங்க இருந்து. முதல்ல என் மரத்துல இருந்து போ, பழத்தை பறிக்காத. போ, இங்க இருந்து போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. ஒரு அண்டங்காக்காவால எப்படி பேச முடியும்? என்னால பேச முடியும். சரி சரி, போதும், இங்க இருந்து கிளம்பு. இந்த பழத்தை வித்துதான் நாங்க பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒப்பந்தம். நீங்க என்னையும் என்னுடைய நண்பர்களையும் பேரிக்காய் சாப்பிட விட்டீங்கன்னா உங்களுக்கு நான் தங்கம் கொடுக்கிறேன். என்ன நம்புங்க. நாளைக்கு நான் மறுபடியும் இங்க வருவேன். நீங்களோ உங்க வீட்டுக்காரரோ ஒரு பையோட என் கூட வாங்க, தங்கம் கொண்டு போலாம். அப்போ சரி, எனக்கு சம்மதம் தான். அந்த பெரிய அண்டங்காக்காவும் அதோட நண்பர்களும் மரத்துல இருந்த எல்லா காய்களையும் சாப்பிட்டுட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நடந்ததை பத்தி அவங்க கணவர்கிட்ட சொன்னாங்க. அப்படியா, பரவாயில்ல விடு. அடுத்த நாள் அவங்க 2 பேரும் அந்த பெரிய அண்டங்காக்கா வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப யாரு என் கூட வர போறீங்க? இவருதான் என்னோட வீட்டுக்காரர். இவரு உன் கூட வருவாரு. சரி, முதுகுல ஏறிக்கோங்க. உயரமான மலை உச்சியில இருக்கிற ஒரு குகைக்கு அந்த அண்டங்காக்கா பறந்து போச்சு. சரி ஹங், உங்களுக்கு எவ்வளவு தங்கம் வேணுமோ அவ்வளவு அள்ளிக்கோங்க. எவ்வளவு தங்கம்? ஹங் வேகமா ஒரு பையில தங்கத்தை நிரப்பிட்டு கிளம்பிட்டாரு. ஹங், ஏன் உங்க பை பாதிதான் நிறைஞ்சிருக்கு? நான் வாழறதுக்கு இந்த தங்கமே போதுமானதா இருக்கும். சரி, நாம இப்ப வீட்டுக்கு கிளம்பலாமா? ஹங் கிடைச்ச தங்கத்தை வச்சு பெரிய அளவுல விவசாயம் செஞ்சு வருமானத்தை பெருக்கிக்கிட்டாங்க. அண்டங்காக்காய்க்கு நன்றி சொல்ற வகையில நிறைய பேரிக்காய் மரங்களை நட்டு வச்சாங்க. ஹங் பெரியாளான விஷயம் அவரோட பொறாம பிடிச்ச அண்ணன் டங்குக்கு தெரிய வந்துச்சு. வீட்டை சுத்தி பேரிக்காய் செடிகளை சீக்கிரமா நடு, அப்பதான் அண்டங்காக்காக்கள் வரும். டங் சொன்ன மாதிரியே வேலைக்காரங்க நிறைய பேரிக்காய் மரங்களை வளர்த்தாங்க. அங்கேயும் நிறைய அண்டங்காக்கா வந்துச்சு. டங் எதிர்பார்த்த மாதிரியே மறுபடியும் எல்லாமே நடந்துச்சு.
பேராசை பிடிச்ச டங் நிறைய பைகள்ல தங்கத்தை நிரப்பிக்கிட்டாரு. அதை இழுத்துட்டு போக கூட அவருக்கு கஷ்டமா இருந்தது. ஏய், கிளம்பலாமா? இவ்வளவு தங்கமா? இது அதிகம்னு உங்களுக்கு தோணலையா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பேசாம கிளம்புற வழிய பாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்பா, என்னால இத சுமக்க முடியல. இவ்வளவு வெயிட்டோட பறக்கிறது கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் தங்கத்தை கீழே போடுங்க. ஏய், ஒழுங்கா வேலைய பாரு. தினமும் பழங்களை சாப்பிடுறல்ல? அந்த பெரிய அண்டங்காக்கா கணம் தாங்க முடியாம தடுமாறி தடுமாறி பறந்ததுல டங் அந்த தங்க மூட்டைகளோட கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. குழந்தைங்களா, நாம இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? ஹங்கு மனநிறைவோட இருந்ததால சந்தோஷமா வாழ்ந்தான். ஆனா டங்கு பேராசத்தனத்தால இறந்து போயிட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைங்களா, திருப்தியோட வாழ்றவன் தான் செல்வந்தன். இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்கக்கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.